உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன். அகைன் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நான் இங்க செந்தில் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சிஸ்டர், வாய்ஸ் ஆடிபிளா? எஸ், பேசுங்க, கிளியர். ஓகே, பை செல்ஃப் செந்தில் 5%. நான் வந்து பார்த்தீங்கன்னா விசிடி டீம்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய அப்ளைன் ராஜா பிரதர் 5%, பிரான்ச் டைரக்டர் காயத்ரி சிஸ்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டைரக்டர் சிவமூர்த்தி பிரதர். ஸோ நான் இன்னைக்கு ஃபீட்பேக் எதை பற்றி கொடுக்க போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டென்டாஸு டூத் பேஸ்ட். ஸோ நாங்கள் இந்த வெஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் 10 ரூபா பேஸ்ட்டு தான் வாங்குவோம். க்ளோஸ் அப்னு சொல்லிட்டு வாங்கினா யூஸ் பண்ணுவோம், 4 நாளில் தீர்ந்துடும். திரும்பவும் வாங்குவோம், 4 நாளில் தீர்ந்துடும். அப்போ மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேஸ்ட்டு கிட்ட தேவைப்படும் எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, வெஸ்டேஜ் பேஸ்ட்டு வந்ததுக்கப்புறம், இந்த டென்டாசூர் வந்ததுக்கப்புறம் பேஸ்ட் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பேஸ்ட்டு இன்னமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸில் மற்ற பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழகுழப்பு தன்மையை மாறிடும். அதாவது நம்ம ப்ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஆனால் வெஸ்டேஜ் பேஸ்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேலே அதனுடைய மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதை உணர முடிஞ்சுது. பேஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து கூடுதலாகவே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சோப்பு, அசூர் சோப்பு. இந்த க்ரீன் கலர் சோப்பு பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது மெடிக்கலில் ஒரு சோப்பு. அந்த சோப்பை எங்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா KETO, கீட்டோன்னு ஏதோ ஒரு நேம் எழுதியிருந்தது. அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் எம்ஆர்பி ரேட்டில் இருந்தது. நான் எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதனுடைய ரேட்டை பார்ப்பேன். இவ்வளோ ரேட்டு கொடுத்து ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களேன்னு பார்க்கும்போது, அது பக்கத்திலேயே வந்து கிரேட் 1ன்னு போட்டிருந்தாங்க. TFM 76% இருந்தது. இப்போ நம்ம வெஸ்டேஜ் சோப்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தா இதே 76% ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டே 63 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு. அப்போ அந்த மாதிரி சோப்பை, அந்த கீட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டேஜில் அதே குவாலிட்டி தான், அதே கிரேட் 1 TFM 76% இருக்குது. இதில் 4 சோப்பு வாங்க முடியும் அப்படின்னு அந்த சிஸ்டருக்கு சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய சோப்பு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் இந்த சோப்பு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், என்னுடைய ஸ்கின்னு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் சோப்பு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம நகத்தால் ஒரு கீறல் போட்டால் கூட ஒயிட்டாக தெரியும். ஆனால் இப்போ வெஸ்டேஜ் சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் உடம்புல வந்து அந்த மாதிரி கீறல் போட்டால் கூட உடம்புல வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து மாய்ஸ்சரைசிங் வந்து தக்க வச்சிருக்கு. ரொம்பவே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்ச துளசி டிராப்ஸ். என் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் படிக்கிறாங்க, யூகேஜி ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்பயுமே வந்து இருமல் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருப்பாங்க, இரும்பிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பஞ்ச துளசி டிராப்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து வாட்டர் கேனில் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேனில் 1 டிராப்ஸ்ன்ற அளவுக்கு போட்டு டெய்லி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் நான் குழந்தைங்களுக்காக. ஏன்னா என் குழந்தைங்க வந்து சின்னதுலேயே இந்த வயசுலேயே வந்து டீ குடிக்கிற பழக்கத்துக்கு வந்து மாறிட்டாங்க. டீ வந்து அவங்க அம்மா வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. டீலாம் கொடுக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு வந்து பாலாக கூட கொடுங்க, வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல. அந்த பழக்கத்துக்கு அவங்க வந்து மாறிட்டாங்க. அதை மாற்றணுன்றதுக்காகவே டீ குடிக்கிற பழக்கத்துலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணுன்றதுக்காகவே இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் அது வந்து டீ மெத்தடில் தான் இருக்கும், அதை கலந்துட்டாவே. இப்போ வந்து குழந்தைங்க என்னென்னா அதை விரும்பி குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து அதை கலக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது கையில் வந்து ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்றாங்க. தீர்ந்து போகுது சீக்கிரமாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்டில் வந்து கால்சியம். நான் வந்து கேட்ரிங் லைனில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கை கால்லாம் வலிக்கும். அந்த மாதிரி டயத்தில் வேலைக்கு போயிட்டு வந்தாலே கை கால்லாம் வலி இருக்கும். கால்சியம் வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 mg தேவைன்னு சொல்லியிருக்காங்க, மில்லிகிராம் லெவலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் கால்சியத்தினுடைய சப்போர்ட் வேணும்னு நான் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கால்சியம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து போதுமானதாக இல்லை. ஸோ நமக்கு ஏஜ் அதிகமாக என்ன ஆகுன்னா, நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கே நம்ம உடம்புடைய எலும்பு மஜ்ஜையிலேருந்து அது வந்து ரிசர்வ் பண்ணிக்கும், அதாவது உறிஞ்சி எடுத்துடும். அப்போ வந்து கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டுதுன்னா வயசான காலத்தில் கீழே தடி குவிந்தா கூட கை கால் எலும்புலாம் உடச்சிக்கும்.
அப்போ கால்சியம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் கால்சியம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலிலாம் வந்து அவ்வளோ இல்லாம இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயில் வரதுக்கு முன்னாடி எங்க வீட்ல வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் ஆயில் எது கிடைக்குதோ அத யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கொழகொழப்பு தன்மையா இருக்கும். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டைம் ஒரு அப்பளம் பொரிச்சு எடுத்தா கூட எண்ணெய் வந்து கருப்பா மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்றோம். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம், சிக்கன் பொரிச்சாலோ, அடுத்து வந்து இந்த மாரி அப்பளம் பொரிச்சாலோ, அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகல. ஃபுட்டும் வந்து நல்லா டேஸ்ட்டாவே இருக்கு. ஆயில் வந்து அதிகமா உறிஞ்சறது இல்ல. கம்மியாவே யூஸ் ஆவுது. பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு பாத்திரம்லாம் ஒரு மாரி இருக்கும். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ராடக்ட் இன்னும் நெறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்னா கோஎன்சைம் Q10, அடுத்து வந்து நோனி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ சப்போர்ட் வந்து அடிஷனலா இந்த மாசம் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ சிஸ்டர். இந்த வாய்ப்பு குடுத்த சரவணன் பிரதருக்கும், என்னுடைய டீம் லீடர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி நான் இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்த். சார் நெக்ஸ்ட் நான் இங்க அட்மிட் கொடுக்கறது